ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட எம்எஸ் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி மினி விலாக் தான். ஸோ நம்ம வீட்டில் வந்து 5வது நாள் நவராத்திரி பூஜை தான். ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் 5வது நாள் இல்லைனா 7வது நாள் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது நம்ம கையால் நம்ம வாங்கி கொடுத்து அவங்க காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். ஸோ அதுதான் நம்ம மும்பையில் வந்து தசராவுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நான் 5வது நாளே நான் சாப்பாடு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சரி, சாமிக்கு எல்லாமே படையல் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பூரி, வடை, ஸ்வீட்டு, அப்புறம் நான் என்னென்ன பிடிக்குமோ சாமிக்கு அப்படி நான் எல்லாமே ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கி சாமிக்கு படைச்சாச்சு. படைச்சி ஃபஸ்ட்டு வந்து தீவானை காட்டி சாமிலாம் கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களை எல்லாத்தையுமே உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சாப்பாடெலாம் பரிமாறிட்டோம். ஸோ பிள்ளைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்கள உட்கார வச்சு நம்ம அவங்களுக்கு வந்து குங்குமம் வச்சு விடணும். குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களை எந்திரிக்க வச்சு நம்ம அவங்களுக்காக என்ன வாங்கி வச்சுருக்கோம். நான் வந்து கர்ச்சீப், பென்சில், ஷார்ப்னர் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு பொருளை தான் நான் வாங்கி கொடுத்தேன் குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு கையில் கொடுத்துட்டு நம்ம அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஸோ அது வந்து சாமியை வந்து நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் நான் குழந்தைங்களுக்கு அதே மாதிரி கொடுத்து நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். உங்கள் வீட்லேயும் மும்பையில் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி நீங்களும் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா? ஸோ பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோ நான் பெரிய வீடியோவும் இருக்குது. ஸோ அதுவும் நான் அப்லோட் பண்ணேன். மறக்காமல் இதோட பெரிய வீடியோவையும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.